பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கள் பாக்கியம் வந்து கதறி அழுகுறாங்க நீதிபதி முன்னாடி. என் பொண்ணுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தோம். நாங்கள் 80 பவுன் நகையை போட்டிருக்கோம். அதுக்குமே நாங்கள் எவ்வளோ பாடுபட்டோம். எங்களுக்கு தலைக்கு மீறினதை தான் நாங்கள் செஞ்சோம். ஆனால் அப்போவுமே அவங்களுக்கு பத்தலை. வரதட்சணை கொடுமை பண்ணி என் பொண்ணை ரொம்பவே சித்திரவதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் பயங்கரமாக அழுகவும், எங்கள் மீனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இவங்க போடுறது எல்லாமே கவரிங்க. அப்படி இருந்துமே இவங்க எப்படியெல்லாம் பேசி அழுது நாடகம் நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து மனசில் நினைக்கிறாங்க. கடைசி வரைக்குமே இந்த விஷயத்த நம்ம மீனாவும் சரி ராஜும் சரி யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை. இப்போது நீதிபதியுமே அதை எல்லாமே எழுதிக்கிறாங்க, நோட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம பாண்டியனுமே விசாரிக்கிறாங்க. அந்தளவுக்கு நாங்கள் கொடுமை பண்ணல. எங்கள் வீட்டுக்கு 3 மருமகங்க வந்தாங்க. 3 மருமகளையுமே நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம். அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை கூட நாங்கள் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை. மயிலையுமே நாங்கள் அப்படி தான் பார்த்துக்கிட்டோம். எங்களோட பெத்த பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கோமதி இவங்க சைடில் எல்லார் சைடுமே விசாரிக்கிறாங்க. இவங்களுமே அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. இப்போது சாட்சியாக நம்ம முத்துவேலையும் சக்திவேலையும் விசாரிக்கிறாங்க. முத்துவேலை இருந்துட்டு என் தங்கச்சி குடும்பம் இப்படி ஒரு கொடுமையை பண்ணவே இல்லை. வீட்டுக்கு வந்த மருமகங்களை கொடுமை பண்ணி தான் அவங்கக்கிட்ட இருந்தால் நகை நட்டு வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் என் தங்கச்சி குடும்பத்துக்கு இல்லை. அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்கிறாங்க. அதே சமயம் அவங்க எதிர்த்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு 30 வருஷமாக பகை இருக்குது. நாங்கள் இது வரைக்குமே பேசிக்கிட்டு இருந்தது கிடையாது. என் தங்கச்சியை அதாவது என் தங்கச்சி லவ் பண்ணி ஓடி போயிட்டா. அப்பத்துலேருந்து எங்கள் தங்கச்சி குடும்பம்னாவே எங்களுக்கு ஆகாது. இது வரைக்கும் நாங்கள் பேசிக்கிறது கூட கிடையாது. 30 வருஷத்துக்கு அப்புறம் என் தங்கச்சி ஒரு கஷ்ட நிலைமைக்கு வரா, போலீஸ் எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்றதுனால மட்டும்தான் நாங்கள் இப்போது என் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேலுமே சொல்லிடுறாங்க. சக்திவேலு முத்துவேலு இவங்க எல்லாரும் 2 பேர்கிட்டையுமே விசாரிக்கவும் இவங்க வந்து அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாக்கியத்துக்கு அப்படியே நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்ன இவங்க நமக்கு எதிராக பேசுகிறாங்களே. இந்த சக்திவேலுன்றவன் நம்மக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கேஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி நம்மக்கிட்ட சொன்னவர் தானே இவர். ஏன் இப்படி சடானு மாறிட்டாங்க எல்லாருமா சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் அப்படி குழம்பி போயிருக்காங்க. ஐயோ என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்துலையுமே இருக்காங்க. மயிலுக்கு படபடங்குது. அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம கேஸ் கொடுத்துருக்கக்கூடாது. இதனால் இன்னும் தான் கோவம் அதிகரிக்கும். இதனால் எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே. சரவணன் மாமா கூட நம்மளால் ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே நீதிபதியுமே இவங்க எல்லாருமே சொன்னதை எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க. எல்லாரையும் வச்சு சொன்னதை வச்சு பார்க்கறதுல நம்ம பாண்டியன் குடும்பத்து மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடுறாங்க. இப்போது எல்லாரையுமே ஒரு சைனை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சைன் போட்டுட்டு நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போது நம்ம கோமதி பாண்டியன் கதிரி இவங்க எல்லாருமே சைன் போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வராங்க. இப்போது சக்திவேலும் முத்துவேலும் அவங்க வீட்டுக்கு கிளம்ப போகவும் நம்ம பாண்டியன் வந்து சக்திவேலோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ரொம்பவே அப்படியே உணர்வுபூர்வமான தருணங்கள் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே உருகி நம்ம பாண்டியன் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாருங்கள், எதுக்காக அழுகுறீங்க, அழுகாதீங்க, அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுல, இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராது, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு இன்னும் தான் அழுக வருது. ரொம்பவே கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறப்போ நீங்கள் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறீங்க, எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கஷ்டப்படுறப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறப்போ வந்து உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க கோமதியும் நம்ம பாண்டியனும். இப்போது நம்ம முத்துவேல் இருந்துட்டு கோமதியை தன்னோட நெஞ்சில் சாய்ச்சிக்கிட்டு, இங்கே பாருமா, நீ இனிமேல் எதுக்காகவும் கவலைப்படாத, எது நடந்தாலும் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த அண்ணன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. முத்துவேலும் சொல்கிறாங்க. நம்ம கோமதிக்கு ரொம்பவே மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. பக்கத்துலேயே நம்ம குமாரம் ஓடி வந்து, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அரசியுமே பார்க்குறாங்க. அரசி இங்கே குமாரை பார்க்க கூட பார்க்குறதில்ல. அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க. குமார் மனசில் நினைக்கிறாங்க, எப்படியாவது நம்ம அரசியை திரும்பவும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும், அவள் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அவளை நம்ம எந்த அளவுக்கு குடும்பம் பண்ணோம் அதை விட பல மடங்கு அவளை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அவள் கண்ணில் தண்ணி வராமல் அவளை ரொம்ப அதாவது மகாராணி மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாரை வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகட்டும், இது விஷயமா அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் மனசுக்குள்ளே நினச்சி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. இப்போது மயில் குடும்பமும் வந்து முன்னாடி நிற்கிறாங்க.
மயிலுக்கு அப்படியே ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. எங்கே நம்ம அந்த வீட்டில் போய் வாழ முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம கோமதி கால்லையும் பாண்டியன் கால்லையும் ஓடி வந்து விழுறாங்க. அத்தை மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. கோமதிக்கு கோவமாக வருது. ஏய் நீ யாருடி, நீ எதுக்காக எங்கள் காலில் வந்து விழுற, உன்னை பார்த்தாலே எரிச்சலாக வருது, திரும்பவும் வாழ்க்கையில் இனிமேல் கடைசி வரைக்கும் உன் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன்னால் என் பிள்ளைங்கள்லாம் எம்பிட்டு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, எனக்கு ஒரு கஷ்டத்தை நீ கொடுத்துருந்தா கூட நான் அதை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் என் பிள்ளைங்களை இப்படி தவிக்க விட்டுட்டியடி. ஒவ்வொருத்தருமே அழுது கண்ணில் தண்ணி கூட வற்றி போச்சு, அந்த அளவுக்கு அழுது எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்களேடி. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ சந்தோஷமாக தானே இருந்தேன், இதனால் உனக்கு என்னடி கிடச்சிச்சு, எங்கள் குடும்பத்தை இப்படி அலக்கடிச்சு விட்டுட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியை பயங்கரமாக கோவமாக திட்டுறாங்க. இப்போது இங்கே மயில் இருந்துட்டு, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, ஐயோ அம்மா கேளுமா, மன்னிப்பு கேளுமா, எல்லாமே உன்னால் தானே, உன் பேச்சை கேட்டுக்கிட்டு தானே நான் இப்படி பண்ணிட்டேன், அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே சரவணன் கோவமாக வந்து, ஏய் ஒழுங்கு மரியாதையாக இடத்த காலி பண்ணு, இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, எங்கள் குடும்பத்தில் மயிலுன்னு ஒருத்தி இல்லவே இல்லை, நீ வந்தது எங்கள் வீட்டில் இருந்தது எங்களுக்கு கெடுதல் செஞ்சது எல்லாத்தையுமே நாங்கள் கனவுல நடந்துதான் நினச்சி மறந்து விட்டுடுறோம், இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கி இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள என்ன சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறீங்க, என் பொண்ணு உங்கள் கையால் தாலியை கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கா, உங்கள் கையால் நீங்கள் கட்டியிருக்கீங்க, தாலி கட்டின பொண்டாட்டியே யாருன்னே தெரியாது, நீங்கள் இருக்கவே கூடாது, நீ என் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன மாப்பிள்ள அர்த்தம், இங்கே பாருங்க அப்படியெல்லாம் நான் விட்டுறவே மாட்டேன், என் பொண்ணு கூட நீங்கள் சந்தோஷமாக வாழணும், என் பொண்ணு அந்த வீட்டில் வந்து மகாராணி மாதிரி வாழ்வா, அதுக்கானது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, பாத்தியாடா இந்த பொம்பளைக்கு இப்போ கூட திமிரு போகவே இல்லை, நம்ம எம்பிட்டு கஷ்டப்பட்டோம் இவங்களால், இவங்க நமக்கு எம்பிட்டு கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம அதை சகிச்சுக்கிட்டு இவங்க கூட சந்தோஷமாக பேசணும், இவங்க பொண்ணை சந்தோஷமாக பார்த்துக்கணுமா, இது வரைக்கும் அவங்க பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாளாவது கண்ணீர் விட்டுக்குவாளாடா, அந்த அளவுக்கு தானே அவங்க பொண்ணை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம், அந்த நன்றி அதாவது அந்த நன்றி கொஞ்சமாவது அவங்களுக்கு இருக்காட பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லவும் உடனே நம்ம சரவணன் சொல்கிறாங்க, அம்மா அதெல்லாம் எப்படிம்மா அவங்களுக்கு போயிருக்கோம், அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆளுகளா, அவங்க சுயநலத்துக்காக மற்ற குடும்பம் மற்ற யார் எப்படி கஷ்டப்பட்டா அவங்களுக்கு என்னம்மா, அவங்க சந்தோஷமாக இருக்கணும், பொய் சொல்லி மற்றவங்கள கஷ்டப்படுத்தி இப்போ நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, அப்படி தான் இவங்களால எத்தனை குடும்பம் கஷ்டப்பட்டுச்சோ, ஏன் இவங்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ரெண்டாம் தரமாக எனக்கு கல்யாணம் கூட பண்ணி வச்சுருக்கலாம், புருஷன் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இப்படி பிரச்சனையை பண்ணிவிட்டு இவ வீட்டில் வாழ வெட்டியை வந்து கூட இருந்திருக்கலாம், என்னம்மா யாருக்குமா தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சரவணன் சொல்லவும், ஐயோ மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை மாமா, நான் உங்களை தான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே பாருடி உன் வார்த்தையெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை, ஏற்கனவே உன்னை நம்பி நாங்கள் மோசம் போனது எல்லாமே போதும், உன்னால் என் குடும்பம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு, எனக்கு எம்பிடு கஷ்டம் வந்திருந்தாலும் நான் தாங்கிக்கிட்டு இருந்திருப்பேன், என் அம்மா என் அப்பா தங்கச்சி அண்ணனுங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையே இப்படி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டேடி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. இங்கே பாக்கி இருந்துட்டு திமுறா பேசுகிறாங்க, என்ன மாப்பிள்ள என்ன செய்ய முடியும் உங்களால், எதுவும் செய்ய முடியாது, என் பொண்ணை மட்டும் உங்கள் கூட நீங்கள் கூட்டிகிட்டு போகலை அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் அப்படி திமுறா அப்படி கர்வமாக பேசுகிறாங்க. இங்கே மயில் இருந்துட்டு, அட வச்சு போதும் நிறுத்துமா, எதுக்காக சும்மா அவங்கக்கிட்ட இப்படி கோவமாக திமுறா பேசிக்கிட்டு இருக்க, பண்ண தப்பு எல்லாமே நீ தானே, உன்னால தானே என் வாழ்க்கை இப்படி கிடக்குது, உன்னால தானே இப்போ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரணம் இருந்துட்டு, போதுமா சாமி நீ ரொம்பவா நாடகம் போடாத, ஒன்றும் இங்கே பணம் ஒன்றும் எடுக்கலை நீ நாடகம் போடுறதுக்கு, இந்த அளவுக்கு ஒருத்தவங்க நடிப்பாங்க அப்படின்னா அது நீ மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, சரிங்க சம்மந்தியம்மா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சம்மந்தியம்மா, என் பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்படி செஞ்சுட்டேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, என் பொண்ணு உங்கள் பையன் கூட ஒன்றும் சேர்த்து வாழ வச்சுருங்க ப்ளீஸ் சம்மந்தியம்மா, இதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் இருந்துட்டு நினைக்கிறாங்க. இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. உடனே இங்கே சக்திவேலும் நம்ம முத்துவேலும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு, மாமா உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்குறேன், அதை எனக்காக உங்களால் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே முத்துவேல் இருந்துட்டு, எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா, உனக்காக நாங்கள் என்ன செய்யறதுக்காகவும் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது இங்கே சரவணன் சொல்கிறாங்க, இந்த மயில் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கே, ரொம்ப ரொம்ப கேவலமான வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்குமே கிடைச்சிடக்கூடாது. முகத்தில் முழியவே கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இருக்கக்கூடாது. அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகணும். அதுக்கு இமிடியட்டாக இப்போவே என்ன பண்ண முடியுமோ அது தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நல்லா உறுதியாக முடிவெடுத்து தான் சொல்கிறியாப்பா. உனக்கு அதாவது அவள் கூட வாழ்கிறதுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் கண்டிப்பாக அவள் கூட நான் இனிமேல் ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன். தயவு செஞ்சு நான் கட்டின தாலியை அவள் கழுத்தில் போட்டிருக்கா, அந்த தாலியை நீங்கள் கழட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு அதுவே போதும். அதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம மயில் ரொம்பவே பதட்டப்படுறாங்க, பயப்படவும் செய்கிறாங்க. ஐயோ இல்லை நான் சரவணன் மாமா கட்டின தாலியை கழட்டி கொடுக்க மாட்டேன். அவர் தான் என் புருஷன். கடைசி வரைக்கும் நான் அவரோட பொண்டாட்டியை மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறேன். அவர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நான் எம்புட்டோ கனவு கண்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த தாலியை நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் சொல்கிறாங்க. ஏ மயில், நீ எதுக்காகடி பயப்படுற? அது எப்படி உன் கழுத்தில் இருக்கிற தாலியை அவங்க அசால்ட்டாக கழட்டிட்டு போக முடியும்? அதெல்லாம் முடியாது. இந்த அம்மா இருக்காண்டி உன்னை அந்த குடும்பத்தில் போய் சேர்க்க தான் போகிறேன். நீ கவலைப்படாத மயில் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே சக்திவேல் முத்துவேலும் 2 பேரும் இவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க. என்னம்மா என்ன உங்களுக்கு மட்டும்தான் சட்டமெல்லாம் தெரியுமா? எங்களுக்கும் தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ராடு குடும்பம் அப்படின்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. இல்லாத பொல்லாது எல்லா பொய்யுமே சொல்லிக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட குடும்பத்தோட நிலைமை என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் குடும்பத்தோட நிலைமை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டுமே, அதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க முடியுமா? உங்களால் அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை வாங்கிட முடியுமா? கண்டிப்பாக அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் பயங்கரமாக கேட்குறாங்க. செம்ம திமுறாக பேசுகிறாங்க. இங்கே முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் பொண்ணு கூட வாழ்கிறதுக்கு சரவணனுக்கு பிடிக்கலை. பின்ன அதாவது உங்கள் குடும்பத்தில் பொண்ணு எடுத்ததே பெரிய விஷயம். ஏதோ என் மச்சான், அதாவது என் தங்கச்சி புருஷன் உங்ககிட்ட தெரியாமல் மாட்டிக்கிட்டாரு. தயவு செஞ்சு உங்கள் பொண்ணு கழுத்தில் இருக்கிற தாலியை நீங்களாக கழட்டி கொடுக்குறீங்களா, இல்லை எண்ணி 3 நாளில் நாங்கள் சரவணனுக்கும் மயிலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவோர்ஸ் வாங்க கொடுக்க முடியும். அதுக்கான ஆள் பலம், பண பலம் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க. இப்போது இங்கே மயில் சக்திவேலோட காலில் விழுறாங்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கும் ஒரு பொண்ணுன்னு ஒருத்தர் இருக்கால, அவளோட வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கும் கஷ்டமாக இருக்காதா? தயவு செஞ்சு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நான் என் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, உன்னையும் ராஜியையும் கம்பேர் பண்ணி பேசவே பேசாத. நீ எல்லாம் அழுக்கு. உன்னை கழுவி வெளியே தள்ளினா மட்டும்தான் வீடு க்ளீனாக சுத்தமாக நல்லாயிருக்கும், நோய் நொடி வராமல். ஆனால் என் ராஜி தங்கம்டி, தங்கம். அவளுக்கும் உனக்கும் என்னடி வித்தியாசம்? நீ சரியான ஃப்ராடுக்காரி, பொய்க்காரி குடும்பத்தில் இருந்து நீயும் பொய் சொல்லி ஒரு குடும்பத்தவே ஏமாற்றி எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாய்க்கிருக்க. உன்னையும் ராஜியையும் கம்பேர் பண்ணி பேசுறியா நீ? இங்கே பார், உன்னையும் என் பையனையும் ஒன்று சேர்ந்து வாழ விட மாட்டேன்டி. இப்போ சொல்லிட்டேன், என் பையன் வாழ்க்கை விஷயத்தில் என் பையன் என்ன முடிவெடுக்கிறானோ அதே தான் எங்களோட இதுவுமே. அவனோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். ஏற்கனவே நாங்கள் உன்னை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட வாழ்க்கையவே நாங்கள் கெடுத்துட்டோம். அதை நினச்சி இப்போ வரைக்குமே நானும் என் புருஷனும் குற்ற உணர்ச்சியில் நொந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அப்புறமும் அவனோட விருப்பத்துக்கு மாறாக நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். கூட அவனுக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதாவது விவாகரத்து பண்ணியே தான் ஆகுவோம். இங்கே பாருடி, என் பையன் கட்டின தாலியை கழட்டி குடுடி அப்படின்னு சொல்லிட்டு மயில் கழுத்தில் உள்ள தாலியை அப்படி பிக்க பார்க்குறாங்க. அத்தை விடுங்க அத்தை, தயவு செஞ்சு விடுங்க அத்தை, அது உங்கள் பிள்ளையோட உசுறு, அதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு, என் பையனை தான் உசுரோடு வச்சு கொண்டுட்டீங்களேடி. அவன் நடப்போன மாதிரி இருந்தால் நடந்துக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவனை நீங்கள் நோக வச்சுட்டீங்களேடி. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க எனக்கு தெரியும். தேவையில்லாமல் நீ இப்படியெல்லாம் சும்மா வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. இதுக்கப்புறமும் நீ பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு நீ ரெடியாக இருக்கலாம், ஆனால் ஏமாறுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி அப்படியே தாலி பிடிச்சிக்கு அப்படியே பிக்சர்லான்னு சொல்லி பார்க்குறாங்க.
எங்கள் பாக்கியம் அப்படியே நெஞ்சு அடிச்சுக்கிட்டு, ஐயோ யாராவது இதை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா, இப்படி கொடுமை பண்ணுறாங்களே, என் பொண்ணை பிடிச்சி அடிக்கிறாங்களே, தாலியை பிடிச்சி பிக்கிறாங்க, ஐயோ மேடம் வாங்க மேடம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தமாக அழுது ஊரவே கூட்டிடுறாங்க. எங்கள் போலீஸுமே வந்து என்னம்மா பிரச்சனை திரும்ப உங்களுக்குள்ள, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல, நீங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே பாக்கியம் அழுதுகிட்டே, ஐயோ பாருங்கள் மேடம், என் பொண்ணு கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்ட சொல்லி எல்லாருமா சேர்ந்து வெட்ட வெளியிலே எல்லார் முன்னாடியுமே அடிக்க பார்க்குறாங்க, தாலியை பிடிச்சி இதை பிக்கிறாங்க இந்த கோமதி அம்மா, தயவு செஞ்சு என் பொண்ணை இவங்க கிட்டேருந்து காப்பாற்றுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் திரும்பவும் நடித்து அழுது ஊரவே கூட்டிட்டாங்க. இங்கே போலீஸ் இருந்துட்டு கோமதி கிட்ட, என்னம்மா ஒரு நாள் நைட் ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் இருந்ததெல்லாம் உங்களுக்கு பத்தலையா, ஏன் கடைசி வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, என்னம்மா இதெல்லாம் இப்போ தான் பிரச்சனை முடிஞ்சிருக்கு, அதை இப்படி சுமூகமாக முடிக்க பார்க்காம இன்னும் பிரச்சனையை பெருசாக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. இங்கே பாருங்கள் பாக்கியம், நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. இப்படி நீங்கள் 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனால் மட்டும்தான் பிரச்சனை தீரும். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க. தேவையில்லாமல் இங்கே திரும்பவும் ஒரு சண்டையை போட்டு இதை கேஸாக பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவங்க 2 பேரையுமே பிரித்து அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போது கோமதி, அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன், செந்தில் எல்லாருமே இப்போது வீட்டுக்கு வராங்க. நம்ம பாட்டி, அதாவது அப்பத்தா கோமதியோட அம்மா, இவங்க 3 பேருமே நின்று ஆரத்தி கரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோமதி வந்ததுமே அவங்களுக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து டிஸ்டி கழிச்சிட்டு அதுக்கப்புறம் கோமதியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அம்மா என்னம்மா இப்படி ஆகிப்போச்சே, இந்த மயில் ரொம்ப ரொம்ப நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த மொத்த குடும்பத்தையுமே தூக்கிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சுட்டாலே, அவள் இன்புட்டு பொய்க்காரியாக இருப்பா, இவ்வளோ ஃப்ராடுக்காரியாக இருப்பா, இந்த அளவுக்கு இறங்கி செய்வான்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ராஜி அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு அப்படி கொஞ்ச நேரம் போகுது. அதுக்கப்புறம் வா கோமதி, நீ உட்கார், வா, நீ சாப்பிட்ருக்க கூட மாட்ட, வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோமதி வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போது கோமதி வீட்டுக்கு போனதுமே நம்ம சுகன்யா வந்து நல்லவங்க மாதிரி அவங்களுமே நடிக்கிறாங்க. இப்போது டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு எல்லாருக்குமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம கோமதி மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா, ஒரு நாளாவது யாரையாவது நான் அதாவது உங்கள் அப்பா அம்மா வீட்டில் நகை கொண்டு வான்னு சொல்லிட்டு எப்பயாவது வற்புறுத்தி உங்களை கொடுமை பண்ணியிருக்கேன் மீனா, சொல்லு மீனா, நீயும் தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ அத்தை, நான் எப்போத்த அப்படிலாம் சொன்னேன், அவங்க தான் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டது 80 பவுனுமே கவரி அப்படின்னு சொல்லி வராங்க. ஐயோ, நம்ம இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சோம், அப்படி தன்னால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா பதட்டப்படுறாங்க, திருட்டு முழிக்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, என்ன மீனா, ஏதோ 80 பவுன் போடுதும் கவரிங்கன்னு சொல்ல வந்தேன், என்ன மீனா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, அது வந்து என்ன சொல்ல வந்தேன், நான் மறந்து போச்சு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, நீ ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கிற அப்படின்னா தான் இப்படி உளருவ, ஒழுங்கா என்ன விஷயம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது எங்கள் மீனாவுக்கு அப்படி பதட்டமாக இருக்குது. ராஜியை பார்த்து திருன்னு முழிக்கிறாங்க. ராஜுக்குமே அப்படி பயமாக பதட்டமாக இருக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சால் இன்னுமே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே நொந்து போயிடுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம மீனா சொல்ல மறுக்கிறாங்க. இருந்தாலும் கோமதி திரும்ப திரும்ப கேட்குறதுனால இங்கே நம்ம மீனா வந்து விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. அது வந்து அத்தை, மயிலாக்கா படிப்பு விஷயம், இது வயசு விஷயம், குழந்த விஷயம்னு இப்படி எக்கச்சக்கமான பொய் சொன்னாங்க. அந்த பொய்யில் இன்னொரு விஷயமும் இருக்குது, இன்னொரு பொய்யும் இருக்குது. அந்த விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் நம்ம குடும்பத்தில் உள்ள யாருக்குமே தெரியாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அத்தை, மயிலக்காவுக்கு 80 பவுன் நகை போட்டாங்கல்ல, ஆமாம் போட்டாங்க. அதை போட்டுட்டு அந்த மயிலோட அம்மா எவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஞாபகம் இருக்குது, சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அத்தை, அந்த 80 பவுனில் 7-8 பவுன் தான் தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங் அத்தை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே சரவணன், சக்திவேல், முத்துவேல்னு வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி சொல்கிற, 80 பவுனும் கவரிங்கா, 8 பவுன் மட்டும்தான் அதில் தங்கமா, ஐயோயோ எவ்வளோ பெரிய கேடு கெட்ட குடும்பமாட்டம் இருக்குது, நான் உழைச்சி போட்டேன், இம்புட்டு கஷ்டப்பட்டேன், அம்புட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ நகையாக போட்டேன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்களே, மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமைன்ற மாதிரி தானே இந்த கணக்காக இருக்குது இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லவும், உடனே அப்போத்தான், ஆமாடி கோமதி, என்ன கோமதி
இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு குடும்பத்தில் போயிட்டு பொண்ணை எடுத்து பிள்ளையோட வாழ்க்கையை நம்ம கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா. அத நெனச்சு நெனச்சு தான் நான் இப்போ வரைக்குமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதில ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டவன் சரவணன் தான். சரவணன நெனச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனோட வாழ்க்கைய எப்படி நான் சரி செய்ய போறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. அம்மா, எதுக்காகம்மா இப்படி அதிர்ச்சி ஆவுற? அதான் அவங்க பொய்க்கார குடும்பம்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் எம்மா தூரம் இன்னும் எம்புட்டு போயிருக்கோ யாருக்கு தெரியுமா? என் வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே நினச்சி கவலைப்பட வேண்டாம். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து எனக்கு அவகிட்ட இருந்து ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்துருங்க. அதான் விவாகரத்து. விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிம்மதியாக இருப்பேன். நிம்மதியாக என் பாட்டுக்கு வீட்டில் அம்மா கூட, தங்கச்சி கூட, அண்ணனுங்க கூடன்னு சொல்லிட்டு, தம்பிங்க கூடன்னு சொல்லிட்டு நான் என் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்வேன். மற்ற டைமில் கடையில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இப்படி என் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக நான் நாட்களை கழித்து போவோம்மா. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற நல்ல விஷயம்னு நினச்சிக்கிட்டு தயவு செஞ்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு மாதிரி முகத்தை வாடை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நம்ம கோமதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. சரவணன் இப்படி ஆயிட்டானே, எப்படி இருந்த பிள்ளை, இந்த வீட்லேயே ரொம்ப ரொம்ப நல்ல பையன், சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு எதிர்பேச்சு பேசாமல் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எம்புட்டு அழகாக இருந்தான். இன்னைக்கு இப்படி நொந்து நொறுங்கி போயிருக்கானே, பாவி படுபாவி. அவளை நல்லாவே இருக்க மாட்டா. இப்படி பண்ணுறதுக்கு அவளுக்கு எப்படி தான் மனசு வந்தது? ஒட்டுமொத்த குடும்பத்தவே இப்படி கண் கலங்க வச்சுட்டாளே, பாவி. சத்தியமாக அவளை நல்லா இருக்க மாட்டா. நான் வயிறெறிஞ்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து பயங்கரமாக கோவத்தில் மயிலை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கரெக்டான டைமில் இங்கே நம்ம மயில் வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே பின்னாடியே பாக்கியம் என் மயில் வேணாண்டி வேணாண்டின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, அவங்க என்னை அடித்தாலும் துரத்தினாலும் என்னை கொன்னே போட்டாலும் நான் இங்கே தான் இருப்பேன். இது என்னுடைய வீடு. கண்டிப்பாக என்னால் சரவணன் மாமாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து சொல்லிக்கிட்டே இங்கே கோமதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பாக்கியத்துக்கு படபடங்குது. என்ன இவ எம்பிட்டு சொல்லியுமே அவ கேட்க மாட்டேங்கிறாளே, திரும்பவும் இங்கே வந்துட்டா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்படியே பயப்படுறாங்க நம்ம நம்ம பாக்கியம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை இவங்க பொய் சொல்லி என்னென்னவோ பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. அதனால தான் இப்போது இங்கே மயில் அத்தை அத்தை மாமா மீனா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேராக ரொம்பவே சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த பொய்க்காரி இது வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து நினைக்கிறாங்க. உடனே வெளியே ஓடி வராங்க. இங்கே மயிலை பார்த்ததுமே அப்படியே ரொம்பவே ஆக்ரோஷப்படுறாங்க. இங்கே பாருடி, எதுக்காக நீங்கள் வந்த? உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை ஏதாவது இருக்கா? அது ஏதாவது இருந்திருந்தா நீங்கள் வந்திருப்பியாடி? ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு. எங்கடி வந்த? யாரை தேடி இங்கே வந்த? யாரையும் உனக்கு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவமாக கோமதி கேட்குறாங்க. இப்போது மயில் இருந்துட்டு, அத்தை இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, நான் பண்ணினது ரொம்ப தப்பு தான் அத்தை. நான் இப்போ கூட என் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் என்னென்னவோ பண்ணிட்டேன். என் அம்மா சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழுவனி, அவர் கூட நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இப்படியெல்லாம் பண்ண வச்சுட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு நோக்கம், சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அத்தை. தயவு செஞ்சு என்னை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்திக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. என்னடி, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ இப்படி வந்து கேட்குற? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? என் பையனோட வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக குழி தோண்டி புதைச்சிட்டு இப்படி வந்து பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இது வரைக்குமே கோவப்பட்டு மயில்கிட்ட பேசவே இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அப்போவுமே இங்கே மயில்கிட்ட கோவமாக பேசலை. நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பாண்டியனுக்கே பயங்கரமாக வெறுப்பாகுது. வெளியே ரொம்பவே கோவமாக வராங்க. இங்கே பாருப்பா மயில், இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்ற அப்படின்னா அம்புட்டு தான் உனக்கு மரியாதை. இது வரைக்கும் இம்புட்டு பெரிய பிரச்சனை நடந்துமே நான் ஒரு வார்த்தை கூட நான் எதுவுமே பேசலை. இவ்வளோ கேவலமாக போய் சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு மனசு வருது திரும்ப இங்கே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு? நீங்கள் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு நாளில் எங்களால் மறந்துட முடியுமா என்ன? இங்கே பாருமா, இங்கே கண்ணு முன்னாடி நிற்காத, இல்லைனா கோவத்தில் நான் ஏதாவது பண்ணிடுவேன். கொலை பண்ணிட்டு கூட ஜெயிலுக்கு போயிடுவேன். தப்பே பண்ணாமல் நாங்கள் எல்லாருமே குடும்பமாக ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஜெயிலில் இருந்தோம். எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா, நீயும் உன் அம்மாவும் தான். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமும் இந்த வீடு ஏறி நீ வந்துடக்கூடாது. நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது.
ஒழுங்கா அங்கேருந்து போ, இல்லைன்னா நடக்கிறதே வேற. போகிறதுக்கு முன்னாடி என் பையன் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. மயில், மாமா என்ன சொல்கிறீங்க மாமா? ஏன் காதல் உனக்கு சரியாக விழலையா? தாலியை கழட்டி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இப்போது சரவணன் இருந்துட்டு கரெக்டாக சொன்னீங்கப்பா, நான் கட்டின தாலியை அவள் கழட்டி கொடுத்துட்டு எனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு போக சொல்லுங்க, அப்போ தான் நான் நிம்மதியாக என் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மாமா ஏன் மாமா என் மேலே உங்களுக்கு கோவமே குறையாதா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கர கோவமாக வந்து, என்னடி என்ன நீ பண்ண காரியமெல்லாம் ரொம்ப சின்னதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ மிகப்பெரிய விஷயத்த செஞ்சுருக்க. எப்போவுமே காலாகாலத்துக்கும் நாங்கள் எங்களோட உயிர் போகிற வரைக்குமே நீங்கள் பண்ணது எதுவுமே எங்களுக்கு மறையவே மறையாது, மறக்கவும் முடியாது. அந்த மாதிரி காரியத்தை செஞ்சு போட்டு மன்னிச்சிருங்க, ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சோரணம் இல்லாமல் வந்து இங்கே கெஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. இந்த பொழப்புக்கு நீ நாண்டுக்கிட்டு சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லவுமே இங்கே மயில் இருந்துட்டு, இனிமேல் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும், நான் இங்கேயே செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நீ செத்து போகிறதா இருந்தா உன் வீட்டில் போயிட்டு செத்துப்போ, இங்கே ஒன்றும் செத்து போகாத. அதுக்கப்புறம் நீ செத்து போயிட்ட அப்படின்னா இந்த பள்ளியையும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு எங்கள் குடும்பத்தில் மேலே போட்டு அதுக்கப்புறம் எங்கள் குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வாசல்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் மாடி. போயிட்டு செத்து போகிறதா இருந்தால் உன் வீட்டுக்கே போய் செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாக்கி இருந்துட்டு, என்ன கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க, என் பொண்ணு செத்து போகிறேன்னு சொல்கிறா, உங்கள் வீட்டுக்கு போய் செத்துப்போன்னு சொல்கிறீங்க, யாராவது இப்படி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை மாதிரி ஆளுக்கிட்டலாம் இப்படி தான் பேசணும், உங்களுக்கே கொஞ்சம் கூட மனசாட்சி குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லவே இல்லை, அப்போது உங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட இப்படி பேசுகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. மயில் விஷயத்தில் இன்னும் அதாவது என்ன முடிவெடுக்க போகிறாங்க டிவோர்ஸ் ஆகிடுமா அவங்க 2 பேருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்குமே டிவோர்ஸ் ஆகிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.